ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 10. ஸோ டே 9ல பார்த்தீங்கன்னா 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் ஹிந்தி சென்டென்ஸ் வந்து ஒன்று கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 26 வேர்ட்ஸ் அதே மாதிரி ஹிந்தி சென்டென்ஸ் வந்து ஒன்று கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஏ ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னா விபத்து. ஆக்சிடென்ட்னா விபத்து. An accident happened on the road yesterday. An accident happened on the road yesterday. நேற்று சாலையில் ஒரு விபத்து நடந்தது. ஆக்சிடென்ட்னா விபத்து. ஸோ விபத்துனா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கார், பைக் ஏதாச்சும் மோதுச்சுன்னா அந்த விபத்து அந்த மாரி சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் ஓகேவா? அந்த மாரி எது ஆனாலும். ஸோ உடனே வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடணும். ஓகேவா? ஏதாவது ஆக்சிடென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட் ஆன் த ரோட் எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று. ஆன் த ரோட்னா ரோட்ல, சாலை. தமிழ்ல வந்து சாலை. ஸோ ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. எப்போ? நேத்து. ஸோ ஆக்சிடென்ட்னா விபத்து. அண்ட் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட் ஆன் த ரோட் எஸ்டர்டே. நேற்று சாலையில் ஒரு விபத்து நடந்தது. நெக்ஸ்ட் பி பேன். பேன்னா தடை. த கவர்மெண்ட் இம்போஸ்ட் அ பேன் ஆன் பிளாஸ்டிக் பேக்ஸ். த கவர்மெண்ட் இம்போஸ்ட் அ பேன் ஆன் பிளாஸ்டிக் பேக்ஸ். ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இம்போஸ்ட்னா அறிவிக்கிறாங்க. ஓகேவா? இல்லாட்டி ஃபோர்ஸ் பண்றாங்க. எதுக்கு? பிளாஸ்டிக் யூஸ் பண்றத பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகேவா? பேன்னா தடை. ஓகேவா? கவர்மெண்ட்னா அரசு. பிளாஸ்டிக் பைகளுக்கு அரசு தடை விதித்தது. ஸோ பேன்னா தடை. ஆனா இவங்க தடை போடுறாங்களே வழியே அதுக்கு மாற்று வழி ஒன்றும் கொண்டாட மாட்டேங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பு. த கவர்மெண்ட் இம்போஸ்ட் அ பிளான் ஆன் பிளாஸ்டிக் பேக்ஸ். பிளாஸ்டிக் பைகளுக்கு அரசு தடை விதித்தது. பேன்னா தடை. நெக்ஸ்ட் சி கேலண்டர். கேலண்டர்னா நாட்காட்டி. கன்ஃபார்ம் நியூ இயர் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்து வீட்லயும் புது காலண்டர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேலண்டர்னா நாட்காட்டி. டேஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் கேலண்டரில். மந்த்லி காலண்டர் இருக்கும், டே காலண்டர் இருக்கும். ஐ மார்க்டு த எக்ஸாம் டேட் ஆன் த கேலண்டர். ஐ மார்க்டு த எக்ஸாம் டேட் ஆன் த கேலண்டர். நாட்காட்டியில் தேர்வு தேதியை குறித்தேன். ஐ மார்க்டுனா நான் குறிச்சு வச்சேன். என்னத்த? எக்ஸாம் டேட்டை காலண்டரில். ஸோ எக்ஸாம் டேட் காலண்டர். காலண்டர்னா நாட்காட்டி. ஐ மார்க்டு த எக்ஸாம் டேட் ஆன் த காலண்டர். கேலண்டர். ஓகேவா? நாட்காட்டியில் தேர்வு தேதியை குறித்தேன். நெக்ஸ்ட் டி டேர். டேர்னா துணிந்து செய். தைரியமா அந்த விஷயத்தை செய் அப்படிங்கிறது. ஓகேவா? ஹி டேர்ட் டு ஸ்பீக் த ட்ரூத். அவன் உண்மையை துணிந்து பேசினான். ஹீனா அவன். டேர்னா துணிந்து பேசுறது. சரி, துணிந்து ஒரு விஷயத்த செய்யறான். என்ன செய்யறான்? பேசுறான். ஸ்பீக்னா பேசுறது. எதை? உண்மையை பேசுறான். ஓகேவா? ஸோ ஹவு டேர் யூன்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். தைரியத்தை மென்ஷன் பண்ணுறது. ஸோ டேர்னா துணிந்து செய். ஹி டேர் டு ஸ்பீக் த ட்ரூத். அவன் உண்மையை துணிந்து பேசினான். நெக்ஸ்ட் ஈஸி. ஈஸினா எளிதான. இது கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது ஈஸியா இருக்கு, இது கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது ஈஸினா எளிதான. திஸ் லெசன் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். திஸ் லெசன் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாடம் புரிந்து கொள்ள எளிதானது. இந்த பாடம் புரிந்து கொள்ள எளிதானது. திஸ் லெசன்னா இந்த பாடம். ஈஸினா எளிதான. அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? திஸ் லெசன் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாடம் புரிந்து கொள்ள எளிதானது. ஈஸினா எளிதான. நெக்ஸ்ட் எஃப் ஃபால். விழு. ஸோ ஆப்பிள் வந்து விழுந்துச்சுல நியூட்டன் மேலே, அந்த மாதிரி தான். ஃபால்னா விழு. பி கேர்ஃபுல் நாட் டு ஃபால் டவுன். பி கேர்ஃபுல் நாட் டு ஃபால் டவுன். விழாமல் கவனமாக இரு. விழாமல் கவனமாக இரு. ஸோ நம்ம சைக்கிள் ஏறி மிதிக்கிறோம்னு வைங்க, அந்த டைமில் நம்மளுக்கு சொல்லுவாங்க கீழே விழுந்துடாத பார்த்து போ அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி. காரு, பைக்கு, சைக்கிளு, அந்த மாதிரி. ஓகேவா? பி கேர்ஃபுல் நாட் டு ஃபால் டவுன். இல்லாட்டி எங்கேயாச்சும் ஓடும்போது கல் தட்டிக்கு விழுந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்னா விழறது. ஓகேவா? பி கேர்ஃபுல் நாட் டு ஃபால் டவுன்னா விழாமல் கவனமாக இரு. நாட் அப்படின்னா அது நெகட்டிவ். ஸோ விழாமல் இருக்கிறது. ஓகேவா? பி கேர்ஃபுல்னா கவனமாக இரு. எதுக்கு? கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஜி கேங். கேங்னா கும்பல். கேங்னா கும்பல். த போலீஸ் அரஸ்டட் எ கேங் ஆஃப் தீவ்ஸ். எ போலீஸ் அரஸ்டட் எ கேங் ஆஃப் தீவ்ஸ்.
திருடர்களின் ஒரு கும்பலை போலீஸ் கைது செய்தது. திருடர்களின் ஒரு கும்பலை போலீஸ் கைது செய்தது. ஸோ கும்பல்னா என்னன்னா, ஒரு 3, 4 பேர் ஒண்ணா ஒரே இடத்துல ஏதாவது ஒரு வேலை செய்றாங்கல்ல, அந்த மாரி. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 பேரு கைதி திருடுறாங்க. அந்த திருடங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த மொத்த பேரையும். ஸோ கேங்னா கும்பல். த போலீஸ் அரஸ்டட் எ கேங் ஆஃப் தீவ்ஸ். திருடர்களின் ஒரு கும்பலை போலீஸ் கைது செய்தது. போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட்னா கைது. கேங்னா கும்பல். தீவ்ஸ்னா திருடங்க. நெக்ஸ்ட் ஹெச். ஹேண்டிகிராஃப்ட். ஹேண்டிகிராஃப்ட்னா கைவினை. ஹேண்டிகிராஃப்ட்னா கைவினை. ஷி செல்ஸ் பியூட்டிஃபுல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஷி செல்ஸ் பியூட்டிஃபுல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஷீனா அவள். செல்னா விக்கிறா. எதை விக்கிறா? பியூட்டிஃபுல் அழகான கைவினை பொருட்களை. ஓகேவா? அவள் அழகான கைவினை பொருட்களை விற்கிறாள். கையால செஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ கையால பேக் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி. பனையோலையில வந்து நிறைய விஷயம் செய்வாங்க. ஸோ ஹேண்டிகிராஃப்ட்னா கைவினை. ஷி செல்ஸ் பியூட்டிஃபுல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். அவள் அழகான கைவினை பொருட்களை விற்கிறாள். நெக்ஸ்ட் ஐடியலிசம். ஐடியாலிசம்னா மேலான நம்பிக்கை. ஸோ ஐடியாலிசம்னா மேலான நம்பிக்கை. ஐடியாலிசம் ஹெல்ப்ஸ் பீப்புள் ட்ரீம் பிக். ஐடியாலிசம் ஹெல்ப்ஸ் பீப்புள் ட்ரீம் பிக். மேலான நம்பிக்கை மக்களை பெரிய கனவுகள் காண உதவுகிறது. மேலான நம்பிக்கை மக்களை பெரிய கனவுகள் காண உதவுகிறது. ஐடியலிசம்னா மேலான நம்பிக்கை. ஸோ ஐடியலிசம் ஹெல்ப்ஸ் பீப்புள் ட்ரீம் பிக்னா ஹெல்ப்னா உதவுறது, பீப்புள்னா மக்கள், ட்ரீம்னா கனவு, பிக்னா பெருசு. ஓகேவா? ஸோ மேலான நம்பிக்கை வந்து பெரிய நம்பிக்கை வந்து மக்களை பெரிய கனவுகள் காண உதவுகிறது. ஸோ ஐடியாலிசம்னா மேலான நம்பிக்கை. மேக்ஸிமம் எந்த வேர்டையுமே மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஐடியாலிசம்னா மேலான நம்பிக்கை. ஜெயில். ஜெயில்னா சிறை. த கிரிமினல் வாஸ் சென்ட் டு ஜெயில். தப்பு பண்ணுவீங்களா? ஜெயிலுக்கு போவாங்கல்ல. ஸோ ஜெயில்னா சிறை. த கிரிமினல் வாஸ் சென்ட் டு ஜெயில். குற்றவாளி சிறைக்கு அனுப்பப்பட்டான். குற்றவாளி சிறைக்கு அனுப்பப்பட்டான். கிரிமினல்னா குற்றவாளி. சென்ட் டு ஜெயில் அவனை அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஓகேவா? ஜெயில்னா சிறை. அடுத்து கியோஸ்க். கியோஸ்க்னா சிறு கடை, சின்ன கடை. ஹி பாட் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் அ கியோஸ்க். ஹி பாட் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் அ கியோஸ்க். அவன் சிறு கடையிலிருந்து சிற்றுண்டி வாங்கினான். ஹீனா அவன், பாட்னா வாங்குறது, ஸ்நாக்ஸ் சிற்றுண்டி. நம்ம ஸ்நாக்ஸ்னாவே நம்ம சிற்றுண்டின்னு யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்நாக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். எங்கேருந்து வாங்குறான்? கியோஸ்க். சின்ன கடையிலேருந்து வாங்குறான். ஓகேவா? ஹி பாட் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் த கியோஸ்க். அவன் சிறு கடையிலிருந்து சிற்றுண்டி வாங்கினான். நெக்ஸ்ட் ஒன் எல். லேடர். லேடர்னா ஏணி. He climbed the ladder carefully. He climbed the ladder carefully. அவன் ஏணியை கவனமாக ஏறினான். அவன் ஏணியை கவனமாக ஏறினான். ஹீனா அவன். கிளைம்னா ஏறான். எதுல ஏறான்? ஏணியில. எப்படி? பார்த்து பத்திரமா ஏறான். ஓகேவா? ஸோ லேடர்னா ஏணி. ஹீ கிளைம்டு த லேடர் கேர்ஃபுல்லி. அவன் ஏணியை கவனமாக ஏறினான். நெக்ஸ்ட் எம். மேனேஜ். மேனேஜ்னா மேலாண்மை செய். மேனேஜ்னா மேலாண்மை செய். ஷி மேனேஜஸ் ஹர் டைம் வெல். ஷி மேனேஜஸ் ஹர் டைம் வெல். அவள் தனது நேரத்தை நன்றாக மேலாண்மை செய்கிறாள். இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஒர்க் ஹவர்ஸ் வந்து ஒரு 8 மணி நேரம் வைங்க. 8 மணி நேரம் வந்து கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணால் நம்ம 7 மணி நேரத்திலேயே முடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவுமே முக்கியம். ஸோ மேனேஜ்னா மேலாண்மை செய். ஷீ மேனேஜஸ் ஹர் டைம் வெல். அவள் தனது நேரத்தை நன்றாக மேலாண்மை செய்கிறாள். ஷீனா அவள், மேனேஜஸ்னா நல்லா மேனேஜ் பண்றா. என்னத்தை? டைம். ஓகேவா? அவள் தனது நேரத்தை நன்றாக மேலாண்மை செய்கிறாள். நெக்ஸ்ட் என். நேச்சர். நேச்சர்னா இயற்கை. நேச்சர்னா இயற்கை. வி ஷுட் ப்ரொடெக்ட் நேச்சர். வி ஷுட் ப்ரொடெக்ட் நேச்சர். வீனா நாம். நாம் நாங்க எது வேணா சொல்லலாம். ஷுட் ப்ரொடெக்ட்னா காப்பாற்றணும். எதை காப்பாற்றணும்? இயற்கையை. ஓகேவா? நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். ஸோ நேச்சர்னா இயற்கை. நெக்ஸ்ட் ஆப்ஸ்டக்கிள். ஆப்ஸ்டக்கிள்னா தடையாகி நிற்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரோட்லயெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது போட்டிருப்பாங்க. ஸ்பீட் பிரேக்கர் ஓகேவா? அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு ஆப்ஸ்டக்கிள் மாரி தான். ஸ்ட்ரெய்ட் ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் போடும்போது, நம்ம உடனே வந்து வண்டிய ஸ்லோ பண்ணி இது பண்ணுவோம். ஸோ, ஆப்ஸ்டக்கிள்னா தடையாகி நிற்கும். ஸ்பீடா போறது இடத்துல நம்ம ஸ்லோ பண்ண வைக்குதுல்ல, அந்த மாரி. ஃபியர் இஸ் அன் ஆப்ஸ்டக்கிள் டூ சக்சஸ். ஃபியர் இஸ் அன் ஆப்ஸ்டக்கிள் டூ சக்சஸ். பயம் வெற்றிக்கு தடையாகி நிற்கும். பயம் வெற்றிக்கு தடையாக நிற்கும். ஸோ, ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, என்ன ஆனாலும் பார்த்து அத பண்ணியே ஆகணும். ஓகேவா? அதுக்கெல்லாம் பயந்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஃபியர் இஸ் அன் ஆப்ஸ்டக்கிள் டூ சக்சஸ். ஃபியர்னா பயம். ஆப்ஸ்டக்கிள்னா தடையா இருக்குது. எதுக்கு ஃபியர் வந்து எதுக்கு தடையா இருக்குது? வெற்றிய அடையறக்கு தடையா இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபியர்லெஸ்ஸா இருக்கும். ஆப்ஸ்டக்கிள்னா தடையாகி நிற்கும். ஃபியர் இஸ் அன் ஆப்ஸ்டக்கிள் டூ சக்சஸ். ஓகே. நெக்ஸ்ட் பி பேனல். பேனல்னா பலகை. The control panel is on the wall. The control panel is on the wall. ஸோ ஃபேனில் சுவிட்ச் லைட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சுவிட்ச் போர்டாட்டம் இருக்கும்ல. ஸோ நம்ம அது சுவிட்ச் போர்டை யூஸ் பண்ணுறதுக்கு அது போர்டு ஓகேவா? அதை தான் இங்கே பலகை பேனலுங்கிறாங்க. த கண்ட்ரோல் பேனல் இஸ் ஆன் த வால். வாலில் தான் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேவா? கட்டுப்பாட்டு பலகை சுவரில் உள்ளது. கட்டுப்பாட்டு பலகை சுவரில் உள்ளது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம சுவிட்ச் பாக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பேனல்னா பலகை. நெக்ஸ்ட் குவாட்ஸ். குவாட்ஸ் கனிகள் குவாட்ஸ். குவாட்ஸ்னாவே நமக்கு நல்லா ஞாபகம் வர விஷயம் என்னன்னா வாட்ச். ஏன்னா வாட்ச் பேட்டரியில தான் வந்து குவாட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. குவாட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் வாட்சஸ். குவாட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் வாட்சஸ். கனிகள் குவாட்ஸ் கடிகாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ தமிழில் கனிகள் குவாட்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம குவாட்ஸ்னாவே ஈஸி ஞாபகம் இருக்கும் ஓகேவா? ஸோ குவாட்ஸ் வந்து வாட்சில் யூஸ் பண்ணுறாங்க. குவாட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் வாட்சஸ். கனிகள் குவாட்ஸ் கடிகாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ வாட்சஸ் இல்லை கிளாக்னு கூட நம்ம சொல்லலாம். கடிகாரம் தான் ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர் ரெய்டு. திடீர் தாக்குதல். ஸோ இது திடீர் தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக திடீர் விசிட்டுன்னு கூட சொல்லலாம். எஃபிஐ மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃபிஐ ரெய்ட் வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. த போலீஸ் கண்டக்டட் அ ரைட் அட் நைட். த போலீஸ் கண்டக்டட் எ ரைட் அட் நைட். போலீஸ் இரவில் திடீர் தாக்குதல் நடத்தினர். போலீஸ் இரவில் திடீர் தாக்குதல் நடத்தினர். டைரக்டாக விசிட் பண்ணுறது அந்த மாதிரி ஓகேவா? சம்டைம்ஸ் போலீஸ் வந்து விசிட் பண்ணும்போது அதுக்கு அப்போஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வேணால் தாக்குதல் நடக்கும். ரெய்ட்னா திடீர் தாக்குதல். ஸோ எஃபிஐ ரெய்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஸ்டாம்ப். ஸ்டாம்ப்னா முத்திரை. ஸ்டாம்ப்னா முத்திரை. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் கன்ஃபார்ம் ஸ்டாம்ப் ஒட்டி தான் இது பண்ணும் ஓகேவா? ப்ளீஸ் புட் அ ஸ்டாம்ப் ஆன் த லெட்டர். ப்ளீஸ் புட் அ ஸ்டாம்ப் ஆன் த லெட்டர். கடிதத்தில் முத்திரை ஒட்டு. கடிதத்தில் முத்திரை ஒட்டு. ஸ்டாம்ப்னா முத்திரை. போஸ்ட் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஸ்டாம்ப் ஒட்டி தான் வந்து லெட்டரே அனுப்பணும் ஓகேவா? ப்ளீஸ் புட் அ ஸ்டாம்ப் ஆன் த லெட்டர். நெக்ஸ்ட் டி டீச். டீச்னா கற்பி. டீச்னா கற்பி. டீச்சர்ஸ் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கேர். டீச்சர்ஸ் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கேர். ஆசிரியர்கள் மாணவர்களை அக்கறையுடன் கற்பிக்கிறார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களை அக்கறையுடன் கற்பிக்கிறார்கள். டீச்சர்னா ஆசிரியர் கன்ஃபார்ம் தெரியும். ஸ்கூலில் எல்லாத்துக்கும் டீச்சர் கன்ஃபார்ம் வந்து ஹெல்ப் நடத்துவாங்க பாடம். அது எப்படி நடத்துகிறாங்க? அக்கறையுடன் நடத்துகிறாங்களா நல்லா பார்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க ஓகேவா? நல்ல பெரிய ஆளாக வர்றதுக்காக தான் டீச்சர்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? டீச்னா கற்பி. டீச்சர்ஸ் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கேர். ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னா மாணவர்களை அக்கறையுடன் கற்பிக்கிறார்கள். வித் கேர் அக்கறையுடன் கற்பிக்கிறார்கள். ஸோ டீச்னா சொல்லித்தர விஷயம். அது டீச்சர்ஸ் மட்டும் தான் சொல்லித்தராங்கல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக கூட தெரிஞ்ச விஷயத்த தெரியாத ஃப்ரெண்டுக்கு சொல்லித் தருவோம்ல. அது கூட டீச் தான். இந்த சம்ம எனக்கு டீச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ யூ அண்டர். அண்டர்னா கீழ். கீழே ஓகேவா? த கேட் இஸ் அண்டர் த டேபிள். த கேட் இஸ் அண்டர் த டேபிள். பூனை மேசையின் கீழ் உள்ளது. பூனை மேசையின் கீழ் உள்ளது. கேட்னா பூனை. அண்டர்னா கீழே. எது கீழே? டேபிள் கீழே ஓகேவா? அண்டர்னா கீழ். த கேட் இஸ் அண்டர் த டேபிள். பூனை மேசையின் கீழ் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் வி வேரியஸ். வேரியஸ்னா பல.
த ஷாப் செல்ஸ் வேரியஸ் ஐட்டம்ஸ். த ஷாப் செல்ஸ் வேரியஸ் ஐட்டம்ஸ். அந்த கடை பல பொருட்களை விற்கிறது. ஓகேவா? த ஷாப்னா கடை. செல்னா விக்கிறாங்க. எத விக்கிறாங்க? நெறைய பொருள விக்கிறாங்க. ஓகேவா? ஒரு பொருள மட்டும் விக்கிறதில்ல. நெறைய பொருள விக்கிறாங்க. இப்போ வுட் ஃபர்னிச்சர் கடைக்கே போனீங்கனாலும், கட்டில் மட்டும் விக்க மாட்டாங்க. கட்டிலு, மெத்த, பீரோ எல்லாமே. சோஃபா அந்த மாரி. ஓகேவா? ஒரு கடையில நெறைய பொருள் இருக்கிறது மென்ஷன் ஆகுது. ஸோ வேரியஸ்னா பல. த ஷாப் செல்ஸ் வேரியஸ் ஐட்டம்ஸ். அந்த கடை பல பொருட்களை விக்கிறது. ஸோ மெட்டல் மார்ட் போனா கூட அங்க மெட்டல் டைப்ஸ்ல ஏகப்பட்ட பொருள் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் டபிள்யூ வாண்டர். வாண்டர்னா அலைந்து திரிதல். சும்மா ரேண்டமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பாங்கல்ல, அதான் வாண்டர். ஓகேவா? ஸோ டிராவலர்ஸ் கூட இதுல சொல்லலாம். அவைங்க நெறைய பிளேஸ் பார்க்கணுன்ட்டு நெறைய பக்கம் வந்து போவாங்க. ஓகேவா? வி ஷுட் நாட் வாண்டர் வித்தவுட் பர்ப்பஸ். டிராவலர்ஸ்க்கு வந்து நெறைய விஷயத்த பார்க்கணும், அத என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால போறாங்க. இங்க மென்ஷன் ஆகுறது பார்த்தீங்கன்னா, வி ஷுட் நாட் வாண்டர் வித்தவுட் பர்ப்பஸ். நோக்கமின்றி அலைந்து திரியக்கூடாது. ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். நம்ம எங்கேயாச்சும் போறோம்னா, ஒண்ணு என்ஜாய் பண்றதுக்கா இருக்கணும். இல்லாட்டி வந்து சைட் வியூ அந்த மாரி. ஓகேவா? ஸோ தேவையில்லாம சும்மா சுத்தக்கூடாது. வி ஷுட் நாட் வாண்டர் வித்தவுட் பர்ப்பஸ். டைம் வேஸ்ட் பண்றதுக்காக சுத்தவே கூடாது எப்பவுமே. நோக்கமின்றி அலைந்து திரியக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ஜெரிக். மிக வறண்ட நிலை. மிக வறண்ட நிலை. கேக்டஸ் க்ரோஸ் இன் செரிக் ரீஜியன்ஸ். கேக்டஸ் க்ரோஸ் இன் ஜெரிக் ரீஜியன்ஸ். ஸோ கேக்டஸ் முள்செடி. ஓகேவா? மிக வறண்ட நிலைகளில் வளரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அது பாலைவனத்தில மட்டும் தான் வளரும். ஓகேவா? அங்க வந்து வறண்ட நிலை அப்படின்னு சொல்றாங்க. க்ரோஸ்னா வளர்றது. கேக்டஸ் மிக வறண்ட நிலைகளில் வளரும். கேக்டஸ் க்ரோஸ் இன் ஜெரிக் ரீஜியன்ஸ். ஜெரிக்னா மிக வறண்ட நிலை. பாலைவனம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஒய். ஈஸ்ட். ஈஸ்ட்னா புளிப்பு மாவு. ஈஸ்ட்னா புளிப்பு மாவு. ஈஸ்ட் இஸ் யூஸ்டு டு மேக் பிரெட். ஈஸ்ட் இஸ் யூஸ்டு டு மேக் பிரெட். ரொட்டி செய்ய புளிப்பு மாவு பயன்படுத்தப்படுகிறது. ரொட்டி செய்ய புளிப்பு மாவு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஈஸ்ட்னா புளிப்பு மாவு. ஸோ ஈஸ்ட் வந்து பிரெட் செய்ய யூஸ் பண்றாங்க. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பிரெட் செய்யணும்னா நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது இன்னும் கொஞ்சம் புளிச்ச மாரி இருக்கும். அதே மாரி இட்லியும் வந்து புளிச்சா மட்டும் தான் நல்லா இட்லி வந்து புசு புசுன்னு வரும். இல்லாட்டி வராது. கல்லாட்ட வரும். நெக்ஸ்ட் ஒன் ஜெட். ஜோடியாக். ஜோடியாக்னா ராசி. ஜோடியாக்னா ராசி. மை ஜோடியாக் சைன் இஸ் லியோ. மை ஜோடியாக் சைன் இஸ் லியோ. என் ராசி சிம்மம். ஸோ மைனா என்னோடது. ஜோடியாக் சைன் இஸ் லியோனா என்னோட ராசி என்னன்னா சிம்மம். ஓகேவா? ஜோடியாக்னா ராசி. மை ஜோடியாக் சைன் இஸ் லியோ. ஜோடியாக் கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 2026 ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அதுதான். ஜோடியாக் சைன் இஸ் லியோ. என் ராசி சிம்மம். ஸோ உங்க ராசி என்னங்கிறத இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம நிறைய ராசிக்கான இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக 26 வெக்கப்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம். ஃபைனலாக ஹிந்தி லாங்குவேஜ் ஒரு சென்டென்ஸ் மட்டும் கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு ஹிந்தியில் நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹிந்தியில் முஜே பூக் லகி ஹே. முஜே பூக் லகி ஹே. எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. எனக்கு தாகம் ஆகிறது. அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் thirsty இங்கிலீஷில். ஓகேவா? இதே ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா मुझे प्यास लगी है. मुझे प्यास लगी है. பசிக்குதுங்கிறதுக்கு मुझे भूख लगी है. தண்ணி தாகம் எடுக்குது அப்படிங்கிறதுக்கு मुझे प्यास लगी है. எஸ்டர்டே வீடியோ பார்க்கலைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகேவா? எனக்கு தாகம் ஆகிறது. ஐ எம் thirsty. எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படிங்கிறத मुझे प्यास लगी है. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26 வெக்காப்ஸ் அண்ட் ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் நம்ம கற்றுருக்கோம். ஸோ நாளைக்கு வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.